நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி டேம்னஸ், அதாவது டேம்னஸ் கிராக், இந்த மாதிரி டேம்னஸ் கிராக் எதனால் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன், அது அதே மாதிரி டிபிசினா என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கிராக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் வரும். நம்ம நிறைய பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறிஞ்சு பட்டியல வச்சிருப்போம், ஒரு மாதிரி பொறிஞ்சு வரும். அதெல்லாம் நமக்கு எதனால் வருது, என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம், இனிமேல் வந்து மேற்கொண்டு அது வராமல் இருக்க என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் நான் சொல்லி டிஆர் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து நிறைய வீடு வந்து கட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டிபிசின்னு என்ன சொல்றேன், அதே மாதிரி டேம் ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். டிபிசி வந்து டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சயின்டிஃபிக்கா சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நார்மலா வந்து வீடு கட்டுறோம். நம்ம வீடு வந்து ஒரு 3 அடி இதை நம்ம வந்து ரோடு போடல. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து போடல. சப்போஸ் நம்ம ரோடெல்லாம் போட்டாங்க பார்த்து வச்சுங்கன்னா, நம்ம ரோட் சைட்ல இருந்து ஒரு 3 அடி வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஹைட் பண்ணி வைப்போம். அப்புறம் 3 அடி ஹைட் பண்ணி வைக்கிறப்ப 3 அடிக்கு வந்து அந்த நம்ம சொன்ன டிபிசி அந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்து தேவைப்படாது. பட் அந்த 3 அடிக்கு மேலே போறப்போ அந்த டிபிசிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு சைட்லேருந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 3 அடி தான் வச்சு 3 அடி தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து ரோடு போடல, அது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். பட் இந்த சைட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பரா இருக்கும். வாட்டமாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து நமக்கு வந்து சைட் இந்த சைடு ஒரு 3 அடி வச்சா பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 6 அடி 7 அடி அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வரப்போ வந்து நம்ம 3 விதமான டிபிசி இருக்கு. அதாவது டேம் ப்ரூஃப் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் டிபிசி. ஃபிளெக்சிபிள் டிபிசி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய மெத்தட்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா தார்பாய் வந்து இந்த பூச்சுக்கு கீழே தார்பாய் வச்சு அது மாதிரி கவர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து கெமிக்கல் டிபிசி. கெமிக்கல் டிபிசி வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்கில் கட்டி முடிச்சிட்டோம் மாதிரி நமக்கு வந்து கோத்தம் ஏறுது அப்படி கம்பெனி வந்து கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணிருக்க டிபிசி வந்து ரிஜிட் டிபிசி. அந்த டிபிசி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிபிசி எதனால யூஸ் பண்றோம், என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து இங்கே இந்த கிரவுண்ட்லேருந்து இதை ஒரு 3 அடி நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ரோட் சைட்லேருந்து லெவல் கட்டி வச்சு மார்க் எடுத்து போயிட்டோம். இங்கே எடுத்து போகிறப்ப இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து மட்டமாக இருக்குது, லெவலாக இருக்குது. அதே போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஹைட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டே கவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 அடி பக்கம் ஹைட் வர மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஹைட் வரப்போ வந்து நம்ம வந்து கட்டடம் வந்து கீழே வந்து பெல்ட் எல்லாம் காங்கிரீட் போட்டு நம்ம கட்டடம் போடுறோம். பட் கட்டடம் போறப்ப என்னன்னா நம்ம இப்போ இது வந்து நம்ம சென்டிங் அடிச்சு பழகி வச்சிருக்காங்க. இது வந்து டிபிசி சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஃபுல்லா எல்லா உள்ள மேலே உங்களுக்கு காட்டுறேன். கவர் பண்ணல கவர் பண்ணா முட்டா நமக்கு வந்து இந்த ஏன்னா இது வந்து ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்ப மண் லோடு ப்ரெஷர் ஆகுறப்ப கண்டிப்பா இந்த கிராக்ஸ் வரும். அந்த கிராக்ஸ் வராமல் இருக்கு இது வந்து தடுத்துரும். இன்னொன்று வந்து நம்ம இது வந்து டாக்டர் ஃபிஷ் பெடிஃபின் கோட் வந்து அடிச்சிருக்கோம். எதுக்காகனா இது வந்து டேம் ப்ரூஃப் டேம்லெஸ் தான். இதே இது வரைக்கும் மட்டும் அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு எவ்வளோ காம்பவுண்ட் வால் கட்டி மண் ஃபில் பண்ற அளவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பட்டி வைப்போம். அந்த மாதிரி கீழே பாதி வரைக்கும் தான் அடிச்சோம், ஃபுல்லா வந்து அடிக்கல. உள்ளுக்குள்ள வந்து 2 கோட்டு வந்து உள்ள வந்து அடிச்சிருக்கோம். பேஸ்மெண்ட் ஹைட் ஃபுல்லா வந்து அடிச்சிருக்கோம். அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். உள்ள அடிச்சது வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன், நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். வந்து ஹைட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். இங்க வந்து நமக்கு வெறும் 3 அடி, பின்னாடி போக 6 7 அடி வந்துச்சு. டேப்பரா இருக்குங்காட்டிக்கு அதுக்கு நம்ம கரெக்டா வந்து பீமு வால் ஒர்க் பண்ணிட்டோம். வால் ஒர்க் பண்ணிட்டு மேல வந்து டிபிசி வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இது கன்சல்டேட் வந்து எப்படின்னா டபுள் கோட் 2 கோட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடிக்கு ஒரு டைம் வந்து கிராவல் போட்டுட்டு கன்சல்டேட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு அடுத்த டைம் ஒரு டைம் வந்து கிராவல் போட்டு ரெண்டாவது ஃபுல்லாமே டெர்மினேட்டர் வந்து கீழே ஒரு கோட் ஃபர்ஸ்ட் ஊற்றிட்டோம். மேலேயும் வந்து 2 கோட் வந்து ஊற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வால் மேலே வந்து டிபிசி வந்து வச்சிருக்கோம். இது வந்து ராடு வந்து 8 mm 10 mm யூஸ் பண்ணிருக்கோம். 10 வந்து 4 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 வந்து எங்க ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாமே நம்ம வந்து
இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட கிரவுண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இந்த பில்டிங்கு. கீழே வந்து கிரவுண்ட்லேயே வந்து ஒரு 3 BHK 3 பெட்ரூம் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் ரூம் சைஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் பிளான் பண்ணியிருக்கு. 16க்கு 10 அந்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாமே வந்து ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதில் எல்லாமே நம்ம கண்டினியூ துருவாக எல்லாமே ஒரு இடம் கூட விடாமல் எல்லாத்துக்குமே துருவாக வந்து நம்ம வந்து டிபிசி ஒர்க் பண்ணி இப்போ இன்றைக்கி தான் காங்கிரீட் போட்டோம். காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா M20 தான் வந்து காங்கிரீட் போட்டிருக்கோம். அவுட்டர் சுற்றி எல்லாமே முக்காடி ஒரு 9 inch வால்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பார்ட்டிஷன் வால், அதாவது பாத்ரூம் பார்ட்டிஷன் வந்து 4 inch வால் பண்ணுவோம். அந்த 4 inch வாலும் துருவா நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு அதுலேயும் வந்து நம்ம வந்து டிபிசி வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு புடிமா 4 inch வால்க்கு ஒரு புடிமான்னு இருக்கும். இதுலேயும் நம்ம வந்து லோடு வந்து உட்கார வச்சு அடுத்த ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லா இதுவுமே வந்து கண்டினியூவாக வந்து டிபிசி ஒர்க் பண்ணாமல், அதாவது ஹைட்டு நமக்கு ஹைட் வந்து வேரியேஷன் வரப்போ இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதாவது 3 அடிக்கு மேலே போகிறப்போ நம்ம இந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேமேஜும் ஆகட்டும், இல்லை அந்த கிராக்ஸ் செட்டில்மெண்ட் கிராக்ஸ் வந்து நமக்கு வராது. இல்லைன்னா நம்ம வந்து அந்த கிராக்ஸ் வரும், கண்டிப்பாக ஓதமெல்லாம் ஏற அந்த கம்ப்ளைண்ட் நிறைய நமக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சரில் வரும். அதுக்கோசரம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிபிசி ஒர்க் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது 3 அடி கம்மியாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம வந்து தேவை இருக்காது. இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெரிய கிராக்ஸு அந்த ஓதம் வந்து ஏற கம்பேர். ஆனால் நம்ம வந்து இந்த டாக்டர் ஃபிசி பெடிஃபைன் வந்து அடிச்சுக்கிறது நல்லது. உள்ளேயும் வெளியே வந்து அடிச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக நல்லது. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கட்டடம் வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். அந்த ஓதம் ஏறக்கு அந்த புரிஞ்சு வருது அந்த கம்ப்ளைண்ட் அதெல்லாம் வராமல் இருக்கும். அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காங்கிரீட் ஃபுல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாமே ஸ்க்ராப் பண்ணிட்டோம். எல்லாமே சீமர் வச்சு ஸ்க்ராப் பண்ணியிருக்கு. இது வந்து ஹேண்ட் மிக்சிங் தான் போட்டோம், நம்ம மிஷின் வச்சு போடல. ஏரியா கம்மிங்காட்டிக்கு நம்ம டீம் இருக்காங்க, நம்ம டீமே வச்சு ஹேண்ட் மிக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு M20 கிரேட் காங்கிரீட் போட்டிருக்கோம். கிட்ட வந்து காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லாவும் வந்துருக்கு. ஒன்று பிரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து பேச்செல்லாம் இருக்காது. இதுக்கு அடுத்து ஒர்க் வந்து பிசிசி போகிறோம். அது வேணால் நான் உங்களுக்கு பிசிசி போகிறப்ப ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ இப்போ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபிசினா என்ன, எத்தனை வகையாக டிபிசி இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நம்ம கன்டினியூ பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து நம்ம பில்டிங் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், குவாலிட்டியாகவும் நம்ம பில்டிங் வந்து வரும். இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிபிசினா என்ன, டிபிசி பற்றி உண்மை அது தெரியுங்க எதாவது நினச்சிங்கன்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.